ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம். நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் தியானித்த அந்த பகுதியை நம்ம இப்போ எடுத்துக்கொள்வோம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் முடிய. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், உனக்கு அனுகூலம் உண்டாகும் அப்படிங்கிற தலைப்பிலே நம்ம ஆண்டுடைய வசனத்தை கடந்த நாட்களில் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். ஆமாவா இல்லையா? அனுகூலம் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு சாதகமாக இருக்கணும். யாராவது பேசுனா கூட எனக்கு சாதகமாக பேசணும், எனக்கு எதிர்மறையாக பேசக்கூடாதுன்னு எல்லாரும் விரும்புகிறது உண்டு. ஆமாவா இல்லையா? குடும்பமாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், அந்நியர்களாக இருக்கட்டும், யார் பேசினாலும் எனக்கு சாதகமாக பேசணும், எனக்கு அனுகூலமாக பேசணும் அப்படின்னு விரும்புவது உண்டு. அதுபோலவே நம்முடைய காரியமும் கூட எனக்கு சாதகமாக அமையணும், எனக்கு அனுகூலமாக அமையணும்னு எல்லாருமே விரும்புகிற ஒரு காரியம். ஆமாவா இல்லையா? எதிர்மாறாக இருக்கணும்னு யாரும் எண்ணுவது கிடையவே கிடையாது. இங்கே எசேக்கியா என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்டு, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அல்லேலூயா. எசேக்கியா போகிற இடமெல்லாம் அவனுக்கு சாதகமாக இருந்தது, அனுகூலமாக இருந்தது. அப்போ அவனுடைய காரியம் அனுகூலமாக இருக்க, சாதகமாக இருக்க காரணம் என்ன? வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவனோடு இருந்தார். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்கணும்னா அதுக்கு சில நிபந்தனைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு. நிபந்தனை இல்லாமல் கர்த்தர் எல்லாரோடு இருக்கிறது கிடையாது. நல்லா கவனிக்கணும். நீங்கள் அந்த வசனத்தை கூட பார்க்கலாம். மத்தேயு 28வது அதிகாரத்தில் அதில் அந்த 18 முதல் சில வசனங்களை 18, 19, 20 ஆகிய வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 18ஆம் வசனம் பாருங்க. வந்து நோக்கி, எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு வரைந்து சகல நாட்களும் நான் உங்க கூடவே இருப்பேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. யாரு கூட இருப்பேன் அப்படிங்கிறாரு? அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியில் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், நான் உங்க கூட இருக்கணும்னா நீங்க புறப்பட்டு போகணும். எங்க போகணும்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக மாத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசியா மாத்துங்கன்னு சொல்லல. இயேசு சொல்றார், சகலரும் யாரா என்னவா மாறணுமா? சீசர்களா நீங்க மாறணும். சீசர்களா மாற்றுங்க அப்படிங்கிறாரு. சீசர்களாக மாறின பிற்பாடு என்னன்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ. அப்போ இதை செஞ்சால் நான் உங்க கூட இருப்பேன். அல்லேலூயா. நம்ம என்ன மேலே இருக்கிற 2 வசனத்தையும் விட்டுட்டு கீழே உள்ள 20 மட்டும் பிடிச்சிக்குவோம். என்ன பிடிச்சிக்குவோம்? உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களும் நான் உங்க கூட இருப்பேன்னு சொன்னீங்களப்பா, எங்கள் கூடவே நீங்கள் இருக்கணும். அவர் சொல்லுவார், நீ புறப்பட்டு போகணும். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நீ சொல்லணும், நீ பிரசங்கம் பண்ணணும், நீ ஆண்டவருடைய வார்த்தையை நீ அறிவிக்கணும். இது ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. நான் உன் கூட இருக்கணும் அப்படின்னா நீ இதை செய்யணும். நீங்கள் போகும்போது உங்களை சும்மாலாம் ஆண்டவர் அனுப்ப மாட்டார். நீங்கள் மார்க் 16 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசிப்பவர்களால் நடக்கக்கூடிய அடையாளங்கள் யாவன அப்படிங்கிறாரு. என்ன அடையாளம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, நீங்கள் பிசாசை துரத்துவீங்க.
நீங்கள் புறப்பட்டு போகும்போது கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு, ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும்போது ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொடுக்குறது என்ன தெரியுமா? பேயை நீங்கள் ஓட்டுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் பிசாசுகளை என்ன செய்வீங்க? துரத்துவீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் ஊரில் பேயே கிடையாதா அப்படின்னா நான் சொல்லுவேன், ஏகப்பட்ட பேய் இருக்குது. நான் இப்போ பேய் ரொம்ப தந்திரமாக இருக்குது. முன்னாடி தான் பேய் ஆடிருச்சு. நீங்கள் ஜெபம் பண்ணால் ஆடும். நீங்கள் நல்லா பாட்டு படித்து ஆவியில் நேரம் பண்ணிங்கன்னா பக்கத்து வீட்டில் என்ன செய்யும்? ஆடும். ஆமாம், ஜீவானந்தம் அப்படின்னு ஒரு தேவ மனுஷன். அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு ஓட்ட சைக்கிள் ஒன்று, அவர் சைக்கிள் எடுத்துட்டு ஊழியத்துக்கு கிளம்பிட்டார்னா தோத்துறோம். 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிறதான கிராமத்தில் இருக்கிற பேய் சமையல் கட்டில் இருந்துக்கிட்டு ஆடுமா, சொல்லுமா, ஏ வந்துட்டாண்டா, வந்துட்டாண்டி ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லுமா. உண்மையை சொல்கிறேன், அவர் சொன்னதில்லை, அவரை பற்றி மற்றவர்கள் சாட்சி சொன்னது. அந்த மனுஷனை பார்க்கறதுக்காக நாங்கள் ஒரு நாள் ஒரு மீட்டிங்காக போயிருந்தோம். திருச்சியில் ஒரு மீட்டிங் வச்சுருந்தேன், அந்த ஜீவானந்தையாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட கிருபை உள்ளதான தேவ மனுஷன். நான் சொல்கிறேன், அவருக்கு மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், சவுலு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா தான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் அவனுடைய கீழ்ப்படியாமையினால ஒரு அசுத்தாவி வந்துருச்சு. அசுத்தாவி வந்த உடனே என்ன செய்கிறாரு? அது வரும்போதெல்லாம் அவனை அலக்களிக்கிற ஒரு சூழல் உண்டாகுது. இப்போ இந்த ஆவி போகணும்னா என்ன செய்ய அப்படின்னா, அன்றைக்குள்ள சூழ்நிலையில் ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, நல்ல கிண்ணறம் வாசிக்கிற ஒருவனை ஆமாம் கொண்டு வாங்க அப்படின்னு. அப்போ ஒருவனுக்கு அடையாளம் தோணுகிறது. என்ன தெரியுமா? ஈசாயினுடைய குமாரன், பெத்லகேமில் ஈசாயின் குமாரன் ஒருத்தர் இருக்கான். அவன் யுத்த வீரன், கிண்ணற வாசிக்கல தேர்னவன். எங்கே போய் கச்சேரி நடத்தினார் தாவீது? எங்கேயாவது பாருங்க, தாவீது எங்கேயாவது போய் கச்சேரி நடத்தி அப்படி ஏதாவது செஞ்சார் அப்படின்னா அவரை பற்றி, அவன் ஆடுக்கு பின்னாடி தெரிஞ்சவன், ஆடுக மேய்ச்சிக்கிட்டு இருக்கவன். ஆனால் அவனை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? தோத்துறோம், அவர் யுத்த வீரர். எங்கே போய் சண்டை போட்டார் தாவீது? எங்கேயுமே. நான் சொல்கிறேன், ஒரு மனிதன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னா புகழ்ச்சி தானாகவே வரும். நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, கனமும் மேன்மையும் நம்மை தேடி வருங்க. கையை வைத்து, ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அது விலையேற பெற்றது. சில நாட்கள் அது அமைதியாக இருக்குது போல இருக்கும், அந்த ஆவி சும்மா இருக்காது. ஆவியான உள்ளேருந்து எதையாவது ஒன்று செய்ய வச்சுக்கிட்டு தான் இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க, தோத்துறோம். அப்போ அந்த தாவீதை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. தாவீது கிண்ணற வாசிக்கிறாராம். என்ன வாசித்தாரா? அவர் வாசிக்கிறாராம். இவர் வாசித்த உடனே அந்த ஆவி ஆட ஆரம்பிக்குது. இருக்கீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் பாடும்போது பயிர் ஹவுஸில் வேலை செய்கிறவா ஆடணும். பயிர் ஹவுஸில் வேலை செய்கிறவா, ஆமாம், அவட்ட பேய் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏகப்பட்ட பேய் இருக்குது. தோத்துறோம், பேய் முடிச்ச மாதிரியே பேசுகிறா பாருங்க அப்படின்னு சொல்லுமா, பேய் தான் முடிச்சிருக்கோம். ஆமாம், நீங்கள் தோத்துறோம். ஆமாம், நீங்கள் பாடும்போது அவள் உள்ள என்ன செய்யணும்? ஆடணும். உங்கள் அபிஷேகம் அது வேலை செய்யணும். அந்த வாஞ்சையோட போங்க. ஆமாம், தோத்துறோம், அந்த வாஞ்சையோடு. தோத்துறோம், அவளை பார்ப்போமா, இவளை பார்ப்போமா, அவட்ட ஏதாவது கேட்போமா, இவட்ட ஏதாவது கேட்போமா, அந்த எண்ணத்தில் போகாதீங்க. தோத்து நம்ம எண்ணம் பூரா இன்னைக்கு ஏதாவது கர்த்தர் என் மூலமாக கிரிய செய்யணும், அப்படிப்பட்ட எண்ணத்தோடு போங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து கிரியை செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அப்படின்னா என்ன? விசுவாசிப்பவனால் நடக்கக்கூடிய அடையாளம் யாவன என்னது அப்படின்னா அதில் சொல்லப்பட்டிருக்குது, பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாசைகளை பேசுவீங்க, அடுத்து சர்ப்பங்களை எடுப்பீங்க, சாவுக்கு ஏதுவானதை குடித்தால் அது உங்களை சேதப்படுத்தாது, அடுத்து வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாருங்க, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீங்க, அவ்வளவுதான். வச்சு நீ இப்படி சொல்ல அப்படி சொல்ல ஆவியில் நிரம்பி கச்சா பூச்சான்னு ஜெபம் பண்ணு அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையான வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீங்க, அப்பொழுது சுகமாயிருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்கிறேங்க, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாவது வச்சு பார்ப்போமே. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாவது ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னைக்கு ஆண்டவரே, இந்த வாரத்தில் ஒரு 2-3 பேருக்காவது நான் தலையில் கையை வைக்கிறேன். ஆண்டவரே, என்ன ஒரு மாதிரியே பார்க்குறேன், ஒரு 2-3 பேருக்காவது தலையில். ஆமாம், தோத்துறோம், என் தலையில் யாராவது கை வைக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர். ஆளுகளை பாருங்கள், ஒரு 2-3 பேருக்காவது நான் தலையில் கையை. நான் சொல்கிறேன், தோத்துறேன், சுகம் கொடுத்தா தோத்துறோம், இல்லட்டா விடுங்க. ஆனால் நம்ம வேலை, கர்த்தர் சொன்னார், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள்.
இது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி செஞ்சு பாருங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமான தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி செய்கிறோம். அந்த வார்த்தை வல்லமை மிக்கது, அந்த வார்த்தையில் அபிஷேகம் இருக்கிறது. செஞ்சுதான் பாருங்களேன். சும்மா அபிஷேகம் பண்ணிட்டு ஒன்று சும்மா கக்கரை புக்கரான்னு பேசிக்கிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. சில பேர் ஆவியில் நிரம்ப வைக்கிறதுக்கு நாம் படுற பாடு இருக்கு பாருங்க. தூங்கு தூங்கு, நான் அப்படியா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சபைக்கு வந்தாச்சுன்னா ஒரு ஆவியில் நிரம்பி ஒரு விடுதலையோடு அந்நிய பாஷையில் பேசி கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அப்படின்னா ஒரு விடுதலை. ஏங்க பைபிள் சொல்லுதுங்க, பவுலும் சீலாவும் சரீரத்தில் கட்டுண்டாங்க, ஆனால் ஆவி விடுவிக்கப்பட்டதாக இருந்தது. சரீரம் கட்டப்பட்டிருந்ததுங்க, ஆனால் ஆவி இருந்தது. அதனால நடு ராத்திரியில் எழுந்து ஜெபம் பண்ணி கர்த்தரை துதிச்சு பாடினாங்களாம். அவங்க பாடுறத பக்கத்தறையில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். பாட பாட நடந்தது, தேவ மகிமை உள்ள இறங்கினது. நான் சொல்ல, நீ ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேச பேச ஒரு மகிமை உங்க மேல இறங்கணும். உன் பலவீன கட்டுகள் அவிழ்க்கப்படணும், பிரச்சனைகள் தானா மாறணும், உனக்கு எதிராக செயல்படுகிற சத்துருவின் வல்லமைகள் சிதறண்டு போகணும். ஏன்னா உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு வல்லமை இருக்குதுங்க. ஒண்ணுமே இல்லைங்க, பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்து மேல போராட்டம். ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த வாரம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். கதவை பூட்டிக்கிட்டு தோத்துறோம், ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, சகலமும் உங்களுக்கு அனுகூலமாக மாறும். ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கே நம்ம வீட்டை போடியா அப்படின்னா அவர் டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கு டக்கு வல்லமை உண்டு உண்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம குதிரையை தொடங்குறோம். சரி, கை தட்டிடுவோம். ஆமாம், கையை தட்டிடுவோம். தட்டலைன்னா விடமாட்டார் உள்ள தெரியுது. அப்படி ரெண்டு தட்டி நம்ம ரெண்டு நினைச்சிடும். ஆமாம், ஆளுகளை பாருங்க, கையை வைத்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது, உங்களுக்குள்ள அந்நிய பாஷையின் வரத்தை கொடுத்துருக்கிறாரு, அழகா பேசலாம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு படித்து தான் பேச வைக்கல, அழகா நீங்கள் என்ன செய்யலாம். தமிழ் பேசுறதுக்கு எங்கேயும் போய் பழகிட்டா வர்றீங்க, எங்கேயாவது நம்ம போட்டு ட்ரம் அடிக்கவா செய்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு வாயை திறந்தா என்ன செய்றீங்க, பேசுகிறீங்க. அந்நிய பாஷையும் கர்த்தர் கொடுத்த வரம் உங்களுக்குள்ள தான் இருக்குது, அழகா நீங்கள் பேசலாம். ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவங்க வாஞ்சையோடு கூட ஆமாம் கேட்கணும், வாயை திறக்கணும். ஆண்டவரே, ஏன்னா வாயை திற, விரிவா திற, நன்மையினாலே நிரப்பன். வாயை திறந்து தோத்திரங்களை சொல்லணும். சோத்திர ஆண்டவரே, ஊத்துங்க ஆண்டவரே, அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். நாங்களும் கேட்டு பார்த்துட்டு தான் பாச இப்போ 2-3 வாரமாக சொல்கிறதே கிடையாது. நீ கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு அவர் ஒன்றும் கிடையாது. நீ கேளாத நேரங்களில் கர்த்தர் உனக்கு அதை ஊற்றுவார். வாஞ்சையோட கேளுங்க. அபிஷேகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பரலோகத்தை தரிசிக்கவே முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்படிங்குது. ஜலத்திலையும் பிறக்கணும் ஞானஸ்தானம், ஆமாம், ஆவியிலையும் பிறக்கணும். நான் சொல்ல, எங்கே ஜெபம் பண்ணாலும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, கட்டுகள் தானாய் உடையும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது தோத்துரும். ஆண்டவர் கூட இருக்கணும்னா இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் கூட இருக்குன்னா அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து பாருங்க. 6-7 வசனம். அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையால் கர்த்தர், அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். ஆகையால் தான் கர்த்தர் இருந்தார். ஆகையால் கர்த்தர் கூட இருந்தவனுக்கு அனுகூலம் உண்டாக காரணம் என்ன? ஒரு 4 காரியம். அதில் ஒரு காரியத்தை உங்களோட சொன்னேன். என்ன அப்படின்னா 18:5 இப்படி சொல்லுகிறது. 18:5, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேலே என்ன செஞ்சான்? நம்பிக்கை. எசேக்கியாவுக்கு பல பிரச்சனைகள் உண்டு சுற்றி, ராஜாக்கள் மூலமாக சரீர பலவீனம், பல நெருக்கங்கள். ஆனாலும் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு காரியம் என்ன? கர்த்தர் மேலே அவனுக்கு என்ன இருந்தது? ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை விடவே இல்லை. நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் சாதகமாக இருக்கணும், அனுகூலமாக இருக்கணும், ஆனால் நம்பிக்கை அப்பப்போ விட்டுருவோம். மனுஷன் மேலே வைக்கிற நம்பிக்கை. இந்த வாரம் தரேன் இருக்காங்க, என்னது இந்த வாரம் கொடுக்குறேன்னு இருக்காங்க, எப்படியாவது அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க, எப்படியாவது அட்வான்ஸு கொடுத்துருவாங்க. அட்வான்ஸ் வாங்கி என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்வாங்க பாஸ்டர்? இதெல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. தோத்துறோம். நான் சொல்லுவேன், அது ஒரு கடன் தானே, கடன் வாங்காமல் இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாரா நடத்தலையான்னு சொல்லி நீங்கள் பாருங்களேன், கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு
அடிமையாக இருக்கிறான். நீங்கள் எப்போ கையை நீட்டி காசு வாங்குறீங்களோ அங்கே நீங்கள் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் அடிமைப்படாமல். கர்த்தர் ஒரு நாளில் நம்ம அடிமையாக இருந்தோம், அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை கர்த்தர் நம்மளை முறிச்சிருக்கிறாரு. விடுதலைக்கு மறுபடியும் நம்ம ஏன் அந்த நுகத்தை போய் சுமக்கணும்? மறுபடியும் ஏங்க எனக்கு இவ்வளோ தேவை இருக்குல்ல, இவ்வளோ பிரச்சனை இருக்கு? நான் சொல்ல, அந்த தேவையை சந்திக்க என் தெய்வம் போதுமானவராக இருக்கிறாரு. அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தோத்துறோம். அதைத்தான் சொல்றாரு, நம்பிக்கை வைங்க, உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். எசேக்கியா கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சான், அவனுக்கு அனுகூலத்தை சாதகத்தை உண்டு பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில் அனுகூலம் உண்டாகணுமா? எல்லா காரியத்திலையும் கர்த்தரை நம்புங்க. யோபை பாருங்க, சரீரம் முழுவதும் வியாதிங்க, அழுகி போய் கிடக்குது, நெகமெல்லாம் கிடையாது, சொரியறதுக்கு நெகம் இல்லை, அதனால சாம்பலை போட்டுட்டு ஓட்டை எடுத்து தேய்க்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த நிலையிலும் சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். என்னை கொல்லட்டுமே, இந்த வியாதியில் கூட நான் சாகட்டும், ஆனால் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை நான் விட மாட்டேன். நமக்கு யாரும் அப்படிப்பட்ட வியாதி வரலை, நம்ம யாருக்கும். ஆனாலும் நம்ம அவ்வப்போது நம்ம விட்டுறோம். உங்களுக்கு காரியம் சாதகமாக இருக்கணும்னா, உங்களுக்கு அனுகூலம் உண்டாகணும்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது காரியம் என்ன? 18:3 வாசிங்க. செய்தபடியெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ரெண்டாவது அங்க சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 3வது வசனம், அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருந்தானா? செம்மையானது. அவனுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு உணர்வு, சிந்தனை இருந்தது. என்ன அப்படின்னா, என் தெய்வம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. யோசேப்பு சொல்றான் பாருங்க, தோத்துறோம் இங்க, தோத்துறோம் என்னிலும் பெரியவங்க யாருமே கிடையாது, ஆகிலும் தோத்துறோம். ஆமா, இத்தனை பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஏன் அவனுக்குள்ள, யோசேப்புக்குள்ள ஒரு உணர்வு, கர்த்தர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் சொல்றேன், மனிதனுடைய பார்வைக்கு எல்லாவற்றையும் மறைக்கலாங்க, தெய்வத்தின் பார்வையை மறைக்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக ராஜாவாக சவுலை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார். கீசுனுடைய குமாரனாகிய சவுலை கர்த்தர் பென்யமீன் கோத்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அவன் பயந்த சுபாவத்தில் இருக்கிறான், பயந்து போய் ஒளிஞ்சு கிடக்கிறான். இப்பொழுது ராஜாவை தேடுறாங்க, எங்க தேடியும் பார்க்க முடியல. கர்த்தர்ட்ட போறாங்க, கர்த்தர்ட்ட விசாரிச்ச உடனே கர்த்தர் சொல்றார், அவர் ஒளிபீடத்தில் தன்னை ஒளித்து கொண்டிருக்கிறான். ஒளிபீடத்தில் ஒளித்து. நான் சொல்றேன், சோத்திரம் எல்லாரும் கண்ணையும் மறைக்கலாங்க, ஆனால் நாம் ஆராதிக்கிறவருடைய பார்வைக்கு மறைவாய் போகவே முடியாது. அதைத்தான் தாவீது சொல்ல, உம்முடைய பார்வைக்கு நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே நான் ஓடுவேன். தோத்துறோம். ஏன்னா அவர் பார்வைக்கு மறைவாய் எங்கேயும் போகவே முடியாதுங்க. தோத்துறோம். எசேக்கியாவுக்கு ஒரு ஆழமான உணர்வு என்ன தெரியுமா? என் கர்த்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது, அவர் பார்வைக்கு பிரியமானது, அவருக்கு உகந்ததை மட்டுமே செய்கிற ஒரு மனிதனாய் எசேக்கியா காணப்பட்ட. ஆனபடினாலே கர்த்தர் அவனுக்கு அனுகூலம் உண்டு பண்ணினார். நான் சொல்கிறேன், உங்கள் காரியம் வாய்க்கணும், உங்களுக்கு சகலமும் சாதகமாக இருக்கணும், அனுகூலம் உண்டாகணும்னா அவர் பார்வைக்கு சரியானதை செய்யுங்க, அவர் பார்வைக்கு செம்மையானது செய்யுங்க, அவருக்கு பிரியமானது செய்யுங்க. எதெல்லாம் அவருக்கு பிரியமில்லையோ அதை விட்டு விலகுங்க. நான் சொல்கிறேன், அது ₹1,00,000 வருமானமாக இருக்கட்டும். நான் ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்ண போனேன். ஜெபம் பண்ணும்போது அவர்கிட்ட விசாரித்த அந்த சகோதரன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி, நான் ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிறேன்னாரு. என்னதுங்க, நான் ஒயின் ஷாப்பில் வேலை செய்கிறேன் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு காணிக்கை கொடுத்தாங்க, அதை கூட வாங்கலை. ஏன் அப்படின்னா, அவங்க கொடுக்குற காணிக்கை எதில் உள்ளது தெரியாமல் வாங்கிட்டு அது வேற, இதிலிருந்து தான் அப்படின்னு தெரிஞ்சும் செய்கிறது அது பாவம். எது பாவம்? ஒயின் ஷாப்பில் வேலை செய்து இப்போ கவர்மெண்ட் சம்பளமாக மாறிடுச்சு. தெய்வ ஜனமே புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையும் நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த இடத்திற்கும் போகவும் கூடாது. நியாயாதிபதி புஸ்தகத்தில் சில வசனத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன், நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் படிங்க. நியாயாதிபதி 2:11, நியாயாதிபதி 3வது அதிகாரம் 7வது வசனம் 12வது வசனம், நியாயாதிபதி புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம், நியாயாதிபதி 6:1, நியாயாதிபதி 10:6, நியாயாதிபதி 13:1.
ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அந்த 2:11, 3:7, 12, 4:1, 6:1, 10:6, 13:1 இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாங்க. மறுபடியும் அப்படின்னா ஒரு மனம் திரும்புதல், மறுபடியும் பொல்லாப்பானதை செய்கிறது. அதாவது என்னன்னா ஒரு வேதனை, ஒரு கஷ்டம். ஏன்னா கர்த்தர் அவ்வப்போது அவங்கள அந்நிய ஜனங்கள்கிட்ட வித்து போட்டார் அப்படின்னு இருக்கும். புறஜாதிகள்கிட்ட சத்துரு கையில் வித்து போட்டார். பிரச்சனை வந்த உடனே கர்த்தரை தெரியுது, ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா, இனி நாங்கள் இதை செய்ய மாட்டோம், செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு. கொஞ்ச நாள் அப்படி போய்கிட்டு இருக்கோம். அடுத்து திரும்பி என்னது, அவர் பார்வைக்கு பொல்லாப்பானது. மறுபடியும் விழுந்து 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 எழுந்திருக்கிற ஒரு அனுபவம். அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிற ஒரு காரியம். கர்த்தருடைய ஜனமே, வேதம் சொல்லுங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, அழகா சொல்ல, கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்திலிருந்து நல்லோரையும் பார்க்குது, தீயோரையும் பார்க்குது. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த எசேக்கியா என்கிற மனிதனை குறித்து பார்க்கும்போது கர்த்தரின் பார்வைக்கு அல்லேலூயா செம்மையானது. அப்படின்னா அவருக்கு பிரியமானதை மட்டுமே செய்கிறது. நான் சொல்கிறேன், உங்கள் காரியம் அனுகூலமாக மாறணும்னா, உங்களுக்கு ஜெயம் உண்டாகணும்னா அவர் பார்வைக்கு பிரியமானதை செய்யுங்க. அவர் பார்வைக்கு அவருக்கு பிடிக்காத எதுவாக இருந்தாலும் சரி, உள்ளத்தில் பேசுவார், உள்ளே பேசுவார். லைட்டாக ஒரு சத்தம் கேட்கும், தோத்துரும், நீ இப்படி செய்கிறது சரியில்லை, நீ இப்படி பேசுறது சரியில்லை, நீங்கள் போகிறது அப்படி பேசுவார். அப்படி யார்த்தையாவது பேசியிருக்காரா? அப்படி பேசியிருக்காரா? கர்த்தர் உங்கள் கூட இருந்தாருன்னா பேசுவார். ஆமாம், என் கூட பல முறை பேசியிருக்கிறாரு. தோத்துரும். நம்ம சில வேளையில் கோவப்பட்டு பேசினா கூட ஆமாம் பிறகாட்டிக்கு அது உடனே கூட இருக்காது. ஏன்னா அந்த நேரத்தில் மாம்சம் தான் நிற்கும். அடுத்து பேசுவார், உள்ள சத்தம் வரும், ஆமாம் இப்படி பேசியிருக்கக்கூடாது நம்ம. அப்படி என்னைக்காவது உங்கள் கூட உள்ளத்தில் உள்ள பேசியிருக்காரா இல்லையா? அப்படி பேசலைன்னா உங்கள் இருதயம் செத்துப்போச்சுன்னு அர்த்தம். சொரணையற்ற தேமல் தொழுநோய்க்கு அறிகுறியாம். அப்படின்னா என்ன, சொரணையே இல்லை அப்படின்னா குஷ்டம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவாருங்க, இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி செஞ்சிருக்கக்கூடாது, இதை நம்ம பார்த்துருக்கக்கூடாது, இங்கே நம்ம போயிருக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நம்மளை பார்க்கிறது, அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எசேக்கியா அவனுக்கு காரியம் அனுகூலமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா, அவர் பார்வைக்கு செம்மையானதை பிரியமானதை செய்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. இங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 3-4 வசனத்தை பாருங்கள். 3-4 வசனம் 18 3-4 செய்தான். என்ன அப்படி செம்மையானதை பிரியமானதை செஞ்சான் அப்படின்னா, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று அந்நாள் மட்டும். எதுக்கு தூபங்காட்டி? மோசே பண்ணி வைத்த வெண்கல சர்ப்பம். அப்படின்னா என்ன? அந்த என்னாகம புஸ்தகத்தை நீங்கள் 21வது அதிகாரத்தை அந்த 4 முதல் 9 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தா ஒரு சம்பவம். மோசேக்கு விரோதமாக ஜனங்க முறுமுறுக்க தொடங்கினாங்க. மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க தொடங்கினாங்க. இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு முறுமுறுக்க தொடங்கினாங்க. இந்த முறுமுறுப்பை பார்த்த உடனே கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பத்தை நெஞ்சாராம். நம்முடைய தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவர் தெரியுமா? நம்ம வீட்டுக்கெல்லாம் கொள்ளிவாய் சர்ப்பம் வரல பாருங்க. ஒருவேளை அப்படியெல்லாம் வந்திருந்தா நம்ம முறுமுறுக்கவே இல்லை பாருங்க, நம்ம குறவே சொல்ல பாருங்க. ஆனால் நம்ம மேலே எவ்வளவு தயவு வச்சுருக்கிறாரு, எவ்வளவு இறக்க வச்சுருக்கிறாரு, எவ்வளவு கிருபை வச்சுருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? எத்தனை பேசியிருப்போம், தோத்திர ஊழியக்காரரை கர்த்தரை எத்தனையோ பேசியிருக்கிறோம். ஆனாலும் நம்ம மேலே தயவு வச்சு கிருபை வச்சு நம்மளை பாதுகாத்து வர்றாரு. இங்கே மோசைக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே தேவனுடைய இருதயம் கோபம் கொண்டு என்ன செஞ்சுதான், கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புகிறாரு. கொள்ளிவாய் சர்ப்பம் போய் ஒவ்வொருத்தரும் எவனெல்லாம் கடிக்குதோ அத்தனை பேரும் சாகுறாங்க, அத்தனை பேரும் சாகுறாங்க. இப்போ சாகிறத பார்த்த உடனே இப்போ ஜனங்க என்ன செய்கிறாங்க, புலம்புறாங்க. உடனே மோசே ஆண்டவர் இடத்துல போய் முறையிறான், ஆண்டவரே
தோத்துறோம், இப்படி சாகுறாங்களே அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை மலை உச்சியில் என்ன செய்ய உயர்த்தி வை. யாரெல்லாம் கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்குதோ அவர்களெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தா பிழைத்துக் கொள்வாங்க. இதை கேட்ட உடனே அப்படி செஞ்சு வைக்கிறான். தோத்துறோம், உடனே தோத்துறோம், யாரெல்லாம் கடிக்கப்படுகிறதோ அதை நோக்கி பார்த்தவங்க பிழைத்து கொண்டாங்க. அதை நோக்கி பார்த்தவங்க நினைஞ்சாங்க, பிழைத்து கொண்டாங்க. சரி, அதோட முடிஞ்சில்ல, விட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னா, இந்த எசேக்கியா காலம் வரைக்கும் நான் சொல்கிறேன், அங்கேருந்து அதை தூக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. மோசே சொல்லியிருப்பார், எப்பா அதை விட்டுருக்கப்பா, அதை அங்கேயே போட்டுட்டு அதை போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னா, இருக்கட்டும் தலைவரை, இருக்கட்டும் பாஸ்டர், சும்மா ஒரு பேருக்கு எது இருக்கட்டும் அப்படின்னு அதை தூக்கிக்கிட்டே திரியிறாங்க. தூக்கிட்டு வந்தவங்க காலப்போக்கில் என்ன ஆகி போச்சு? அதுக்கு தூபங்காட்ட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. தூக்கிட்டு திரிறாங்க. இன்னைக்கும் கூட நம்ம ஆளுங்க சில பேர் தோத்த கொடிமரத்தை சுத்துற ஆளுகளும் இருக்கிறாங்க. அது மதுரையில் செஞ்சு வாங்கிட்டு வந்தாங்களாம். போகிறது ஒரு சுற்றிட்டு போயிடுவோம். எதை? கொடிமரத்தை. நான் சொல்கிறேன், அதுக்கு நல்ல ஒரு மரத்தை வச்சா கூட நல்ல தண்ணி ஊற்றி வளர்த்தா அது நல்ல இணல் கொடுக்கும். ஹலோ, விலை கொடுத்து வாங்கி வச்சு இன்னைக்கு அதை ஒரு கூட்டம் என்ன செய்ய, அவங்க அறியாமல் செய்கிறாங்க. கவனிங்க, அதை கூட தூக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்நாள் வரைக்கும் என்னஞ்சாங்களாம், அதற்கு தூபங்காட்டி தொழுது வந்தாங்களாம். தோத்துறோம், கர்த்தர் எவ்வளவோ கிரியைகளை நடப்பிக்கிறார், எவ்வளவோ அற்புத அடையாளங்களை பார்க்குறாங்க, சத்தியத்தை கேட்குறாங்க. மோசைக்கு 600க்கும் மேற்பட்ட கற்பனைகள், 10 கட்டளைகள், இத்தனையும் வாங்கி வச்சு சில பழக்கத்தை என்ன செய்ய முடிய மாட்டேங்குது. சிலருக்கு பழக்கம். நான் இன்னைக்கு வரும்போது தோத்துறோம், ஆளுங்க கூட்டம் கூட்டமாக போனாங்க. செவியர்கிட்ட கேட்டேன், என்னையா அப்படின்னா, இன்னைக்கு கல்லறை திருவிழா. எதுக்கு அப்படின்னா, மண்டையை போட்டவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அங்கே வச்சு ஒரு அந்த ஆவிகள்லாம் மேலே வந்து உட்காந்து அதுக்கு சுண்டல் தின்னுக்கிட்டு இருக்குமா, பொறி தின்னுக்கிட்டு இருக்குமா. எவ்வளோ வேதனை. தோத்துறோம். நான் கூட யோசித்தேன், நம்ம சர்ச்சில் உள்ளவங்களுக்கு யார் வீட்லையாவது இறப்புன்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஒரு கூட்டத்தை வைப்போம், ஆறுதல் கூட்டம். ஆமாம், நம்ம கல்லறைக்கு போக வேண்டிய அவசியம் நமக்கு என்ன? கல்லறை திருவிழா. மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்கி இருப்போர் இது முதல் கொண்டு கத்தருக்குள்ளே மறிச்சா அவங்க தோத்துற பரதேசி அப்படிங்கிற இடத்துல இளைப்பாரிக்கிட்டு இருப்பாங்க. கத்தருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்கவே கூட. அதை போய் நம்ம கும்புறோம்னா வேற ஒரு ஆவி வந்து என்ன செய்யும், நம்மளை பின்தொடரும். அதை வணங்கும் போது நான் சொல்லலாம், தோத்துறோம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தோத்துறோம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஒருபோது நம்ம என்ன செய்யக்கூடாது, செத்து போனவங்களை தொழுது கொள்ளவே ஆண்டவர் சொல்லார், மரித்தேன் ஆகிலும் சதா காலமோ நான் உயிரோடு இருக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தொழுகையை வேற யாருக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கவே கூடாது. தோத்துறோம். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். தோத்துறோம். இந்த சேவரியாவை கூட கூப்பிட்டத்தஞ்சாரு அவங்க அப்பா மாறி மாறி, டேய் வாடா, அம்மாவை சாமி போடணும். அம்மா சாமி ஆயிடுச்சு. அல்லேலூயா. தோத்துறோம். ஆமாம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, அது முதல் கொண்டு, அந்த நாள் முதல் கொண்டு அதை தூவங்காட்டி வந்தாங்க. தோத்துறோம். எசேக்கியா செய்தது என்ன? அதை எடுத்து என்னஞ்சாரு, உடைத்து போட்டாராம். சுக்குநூறா அப்படின்னா தேவனுக்கு பிடிக்காத பிரியமற்ற அத்தனையும் அகற்றி போட்டான். அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை அனுகூலமா மாற்றணுமா, நீங்க எதிர்பார்க்கிற நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணுமா, ஆண்டவருக்கு பிடிக்காத என்னென்ன காரியமோ அத்தனை இயேசுவின் நாமத்தில் அகற்றி போடுங்க. நீங்க அகற்றும் போது காரியம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும், சாதகமா இருக்குங்க. சில காரியம் அனுகூலமா ஆக மாட்டேங்குது, எல்லாம் தடையா இருக்குது. அப்படின்னா எது ஆண்டவருக்கு பிடிக்காது என்கிட்ட இருக்குது, என் குடும்பத்தில் இருக்குது, பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. தாவீது சொல்றானே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து அப்படிங்கிறாரு. தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஆண்டவர் ஏதாவது உணர்த்துறாருன்னா அதை தூக்கி எறிங்க. கர்த்தர் மெய்யாக உங்களுக்கு காரியத்தை அனுகூலமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. யாத்ராம புஸ்தகத்தில் 20வது அதிகாரம் 1 முதல் 5 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளும் நானே என்னை என்று வேற கடவுள் இருக்கவே கூடாது. ஆண்டவர் கொடுத்த ஒரு பிரதானமான காரியம்,
என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் இருக்கக்கூடாது. எங்கெங்க? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தண்ணீரிலும் சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ உண்டாக்கவும் வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் சொல்றார், உண்டாக்கவும் செய்யாத, அதை நமஸ்கரிக்கவும் என்ன செய்யாத. இருக்கீங்களா? இது நாங்கள் சும்மா பேருக்கு தான் வச்சுருக்கோங்க. இது கும்பிட்றதுக்கு அப்படி சொல்லுவாங்க. தோத்துறோம். நம்ம அம்மா, அந்த அம்மா யார்? உப்பு தூணா மாறினாங்களே, லோத்துனுடைய மனைவி. லோத்து மனைவி பின்னிட்டு பாராத அப்படின்லாம் சொன்னபோது அந்த அம்மா பின்னிட்டு பார்த்தவொன்னே உப்பு தூணா மாறிட்டாங்களாம். இன்றைக்கும் அந்த அரசாங்கம் தோத்துறோம், அதை சுற்றி வேலி போட்டு வச்சுருக்காங்களாம். என்ன அப்படின்னா, ஏன்னா அந்த இஸ்ரேல் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, போகிறவங்க பூரா உப்பு தூணா மாறும் தானே இருக்குது, தொட்டு தொட்டு நக்கி பார்த்தாங்களாம். அது அப்படியே கரைய ஆரம்பிச்சிருச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கெல்லாம் தொட்டு தொட்டு அதுங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கம் தேய ஆரம்பிச்சிருச்சான். அதனால இது அடையாளம் இருக்கணும், அடையாள சின்னமாக இருக்கணும்னு சுற்றி இணைஞ்சிட்டாங்களாம், வேலி போட்டு அதை பாதுகாத்து வைக்கிறாங்களாம். இருக்கீங்களா? தோத்துறோம். நாங்கள் பேருக்கு தான் இதை வாங்கி வச்சுருக்கிறோம், பேருக்கு தான் அதை செஞ்சு வச்சுருக்கிறோம். தோத்துறோம். ஒரு தேவ மனுஷன் இன்னொருத்தர் கேள்வி கேட்குறாரு, சிலுவையை வணங்கலாமா, சிலுவையை வணங்கலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தோத்துறோம், இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் தூக்கு கயிறு ஒரு மரண தண்டனைக்குரிய ஒன்று. இன்னொரு தேசத்தில் ஊசி, விஷ ஊசி போட்டு கொன்றுவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அந்த நாட்டில் தோத்துறோம், தவறு பண்ணுறவங்களுக்கு அவங்க சிலுவையில் அரைஞ்சு கொள்கிற ஒன்று. அப்போ இது பூராமே தண்டனைக்குரிய ஒன்று. எப்படி உனக்கு புனிதமாக அது காணப்படும். அப்போது நம்ம அதை கும்பிடக்கூடாது, அதில் அறையப்பட்ட இயேசுவை கும்பிடணும். அவர் அதுக்கு விலைக்கு கொடுக்குறாரு. இன்றைக்கும் சில பேர் சிலுவையை தொட்டு கும்பிட்ற ஆளுங்க இருக்கிறாங்க. அது என்ன சின்னம் அப்படின்னா, மரணத்தினுடைய அடையாள சின்னம். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததோடு கூட சிலுவையின் தண்டனையே முடிஞ்சு வச்சுங்க. அந்த நாட்டில் அப்படி ஒரு தண்டனையே இல்லை. நான் சொல்ல, அப்படி ஒரு தண்டனை வந்ததே இயேசுக்காகத்தான் வந்தது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால நம்ம சிலுவை என்ன செய்யக்கூடாது, கும்பிடக்கூடாது. யாதொரு சுரூபத்தையோ யாதொரு விக்கிரகத்தையோ நமஸ்கரிக்கவோ வணங்கவோ கூடாது. இவ்வளோ சத்தியத்தை சொல்லியும் கூட டூர் போனேன், அங்கே தடவுனேன், வலிச்சு வாயில் போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, தோத்துறோம். அந்த வாய் விளங்காமல் போகட்டும். அந்த வாய் என்ன, தேவனை துதிக்கிற வாயில் போய் அப்படி செஞ்சோம்னா அப்படியே போகட்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆண்டவருக்கு முன்ன ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20 முதல் 25 வசனங்களை பார்க்கும்போது, ரோமர் 1வது அதிகாரம் 20 முதல் 20 போக்கு சொல்ல இடமில்லை. நல்லா கவனிக்கணும் சத்தியத்தை. அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இருளடைந்தது. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளின் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் இச்சைகளினாலே படுத்தத்தக்கதாக அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நல்லா காணுங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். வசனம் சொல்லுதுங்க, சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறாரு, படைத்தவர் ஒருவர் இருக்கிறாரு. ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் படைத்த தெய்வம் ஒருவர் இருக்கிறாரு. ஆனால் படைத்தவரை விட்டுட்டு ஒரு கூட்டம் புலியை கும்பிடுது, ஒரு கூட்டம் சிங்கத்தை கும்பிடுது, ஒரு கூட்டம் மாட்டை கும்பிடுது. தோத்திரம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தோத்திரம். பூனையை கூட கும்பிடுதுங்க. தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? வேதம் சொல்லுகிறது, சிருஷ்டிகரை தாம தொழுது சேவையாமல் சிருஷ்டிப்பை நினைஞ்சாங்களாம், தொழுது
சேவித்தார்கள் என்று சொல்லி. தெய்வ பிள்ளையே, நம்மளை உண்டாக்கின தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தினவர், நம்முடைய பாவ பாரங்களை சுமந்தவர், நமக்காக இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காய் பரிந்து பேசுகிற தெய்வம். ஆகையால் அவர் ஒருவரே தொழுகைக்குரியவர், அவர் ஒருவரே நம்முடைய இரட்சகர். ஆமென். ஆகையால் எசேக்கியா ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மை அப்படின்னா அவருக்கு பிடிக்காததெல்லாம் அகற்றினான். அதுதான் பார்வைக்கு செம்மையானது. அவனுக்கு காரியத்தை அனுகூலமாய் மாற்றினான். மூணாவது காரியம், 6வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 18:6. நல்லா கவனிங்க. மூணாவது காரியம், கர்த்தர் அவன் கூட இருந்து அவனுக்கு அனுகூலம் உண்டாக காரணம் என்ன அப்படின்னா, அவன் கர்த்தரை விட்டு என்ன செய்யலையா? பிரச்சனை தான், போராட்டம் தான், பலவீனம் தான். ஆனால் ஒருபோதும் எசேக்கியா என்ன செய்யலையா? கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. மரண வியாதி வந்துருச்சுங்க. ஏசாயா வந்து சொல்கிறாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீர் இனி பிழைக்க மாட்டீர். கேட்டால் எப்படி இருக்கும்? வியாதியில் நடக்கிறவன் தோத்துரு இப்படி ஆயிப்போச்சே அப்படிங்கல. கர்த்தர் பக்கம், சோறு பக்கம் திரும்பி கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக எவ்வளவு மன உத்தமம் உண்மையுமாக நடந்தேன்னு கர்த்தரை நோக்கி முறையிடுறான், அழுகிறான். அழுது ஜெபம் பண்ணுறான். அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவனுக்கு வியாதியை சுகமாக்கி 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுமா? அவன் எந்த நிலையிலும் அவ்வளோ வியாதி பிரச்சனை கர்த்தரை விட்டு என்ன செய்யல. ஆமாம், சில வேளையில் கர்த்தருடைய பிள்ளையை பேசுகிறத கேட்டிருக்கேன். ஆமாம், ஆண்டவரை தேடி கும்பிட்டு சர்ச்சுக்கு போய், நான் சொல்கிறேன் தோத்துறோம். எந்த நிலைமையிலையும் சரி கர்த்தரை விட்டு ஒரு நாள் நம்ம பின்வாங்குற அனுபவம் இருக்கவே கூடாது. தோத்து எந்த நிலையில் ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6:66 வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனம் இப்படி சொல்லுது, அது முதல் அநேகர் அது முதல், எது முதல்? ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறாருங்க. அந்த உபதேசத்தை கேட்ட உடனே, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவா, யார் கை கொண்டு நடப்பா? சிலருக்கு பிரசங்கம் பிடிக்க மாட்டேங்குது பாருங்க. அது முதல் கொண்டு போனதெல்லாம் யார் தெரியுமா? விசுவாசிக்க போல. வேதம் சொல்லுகிறது, அது முதல் கொண்டு சீசர்கள் அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனாங்க. ஆண்டவருடைய ஒரு பரிதாபமான கேள்வி என்ன தெரியுமா? கூட இருக்கவங்கள பார்த்து, நீங்களும் போய்விட. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்டேட்மெண்ட்டு, ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? அல்லேலூயா. யாரிடத்திலே போவோம்? பழைய சச்சும் பாலாக கிடக்குது, இல்லாட்டா அங்கே போயாவது உட்காந்துக்குவோம். அங்கே போக முடியலையே. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாடி. யாரிடத்திலே போவோம் அப்படி சொல்லிட்டு சொல்லாங்க, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. அவர் சொல்ல, நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா? தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க தான் இங்கே இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. அது முதல் கொண்டு அநேகர் அவரை விட்டு என்னஞ்சாங்களா? பின்வாங்கி போகிறது. எபிரேயர் எழுதின 10வது அதிகாரம் அதில் 38வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 10:38, பிழைப்பான், பின்வாங்கி போவானானால். ஹலோ, கவனிச்சிங்களா? பின்வாங்கி எந்த ஒரு மனுஷன் போறானோ அவன் மேலே கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? பிரியப்படவே மாட்டார். பிரியப்படவே மாட்டார். சபையை விட்டு போகிறது, சத்தியத்தை விட்டு போகிறது, கர்த்தரை விட்டு போகிறது, ஆண்டவர் மேலே பிரியமாக, ஆண்டவர் ஒரு நாள் அவங்க மேலே பிரியமே இருக்க மாட்டார். தோத்துரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, பின்வாங்கி போவானானால் என் ஆத்துமா அவன் மேலே என்ன செய்யாது? பிரியமா இருக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் 8வது அதிகாரம், ரோமரில் 8வது அதிகாரத்தில் 35 முதல் 39 வசனங்களை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, மரணமோ ஜீவனோ, தோத்திரம், பசியோ பட்டினியோ, நாசமோ மோசமோ எதுவானாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்று நாங்கள் ஒரு நிச்சயத்தோடு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சொல்ல, எல்லா பிரச்சனை வரட்டுங்க, கிறிஸ்துவை விட்டு எங்களை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியவே முடியாது. எங்களுக்குள்ள ஒரு உறுதிப்பாடு. தெய்வ பிள்ளையே, இந்த எசேக்கியாவுக்கு வந்த எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்களையும் தோத்துரும், அவன் பின்வாங்கி போகவே இல்லை. அதான் சொல்ல, கர்த்தரை விட்டவன் பின்வாங்காமல். அல்லேலூயா சொல்லுங்க. 4வது காரியம் என்ன அப்படின்னா, அந்த 18:6 வாசித்து பாருங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மோசேயின் மூலமாக கர்த்தர் என்னெல்லாம் சொல்லி இருந்தாரோ அந்த கற்பனைகளின்படி இணைஞ்சாராம். அப்படின்னா என்ன? வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்தான் இந்த எசேக்கியா.
வேதம் என்ன சொல்லுகிறது? அவங்க இதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு எசேக்கியா தன்னை அர்ப்பணித்தபடினாலே அவனுக்கு காரியம் அனுகூலமாக இருந்தது. கர்த்தர் அவன் கூட, நான் சொல்றேன், வசனத்தின்படி வாழுகிற பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பாருங்க, அவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். இந்த நவம்பர் மாதம் தோத்திரம், ஆண்டவர் உங்கள் காரியத்தை அனுகூலமாய் மாற்ற வேண்டுமானால், உங்கள் காரியம் வாய்க்கணும்னா வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க. தோத்திரம். யோசுவாவினிடத்தில் கர்த்தர் சொன்னார், யோசுவாவே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, இதில் இடது வலது பக்கம் நீ சாயாதபடி இதன்படி நீ நடப்பாயானால் உன் வழிகள் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. நானும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வ ஜனமே, எசேக்கியா கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் வாழ்ந்தபடினாலே, வசனத்தை கை கொண்டு வாழ்ந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு காரியங்களை அனுகூலமாய் மாற்றினார். உங்கள் காரியம் அனுகூலமாய் மாறணும்னா, உங்கள் காரியம் வாய்க்கணும்னா வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க. எதெல்லாம் வசனத்துக்கு முரண்பாடாக இருக்கிறதோ அதையெல்லாம் மாற்றுங்க. வேண்டாண்டவரே, அது எனக்கு எவ்வளவு லாபமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நான் தூக்கி எறிகிறேன். லாபமானவை எவ்வளையோ அது நஷ்டமும் குப்பையுமாக என்று பவுல் சொன்னாரே, அது மாதிரி நான் எல்லாவற்றையும் அகற்றுகிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய, உம்முடைய வேத வசனத்தின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு அனுகூலம் உண்டாகட்டும்னு கர்த்தர்கிட்ட சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் உதவி